இந்த நித்திய மல்லிப்பூ செடி வந்து 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்லேருந்து ஸ்டெம் கொண்டு வந்து நான் பதியம் போட்டு வச்சேன். ஃபஸ்ட் டைம் நான் பதியம் போட்டது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வது தடவ வந்து நான் அதனால் ஸ்டெம் கிட்ட ரூட் கிட்டத்துலேருந்து ஒரு ஸ்டெம் கொண்டு வந்தேன். கொஞ்சம் திக்கா லேசா ரூட் இருக்கிற மாரி ஒரு ஸ்டெம் வச்சு பதியம் போட்டேன். இது 100% சக்ஸஸ் ஆயிடுச்சு. 4 மந்த்ஸில் இவ்வளோ அழகா பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சின்ன தொட்டியில் தான் இருக்குது, அதுக்குள்ளே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இனிமேல் தான் இதை பெரிய தொட்டிக்கு மாற்றி நடவு பண்ணணும். பஞ்சகவ்யம் மட்டும்தான் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் ஊற்றிட்டு வந்தேன். இதுக்கு நான் வேறு உரம் எதுவும் கொடுத்ததே இல்லை இது வரைக்கும். சின்ன தொட்டியில் இருந்தும் அதுக்குள்ளே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நல்ல வெயிலும் நல்ல தண்ணியும் இருந்தால் போதும் போல் இருக்குது. அப்புறம் நான் சீக்கிரமாக இதை பெரிய தொட்டியில் மாற்றி நடவு பண்ணணும்னு இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் சின்ன வயசில் கிரவுண்ட் கார்டனில் வச்சு மேலே டெரஸ்க்கு அப்படியே ஏற்றி விட்டுருந்தாங்க. இந்த கொடியை வந்து அவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும், பறிக்கவே முடியாது, அவ்வளோ பூக்கள் பூக்கும். ஸ்கூலுக்கெலாம் நான் டெய்லி இதை வச்சுட்டு போவேன். அழகாக இருக்கும். இதோட வாசமும் யூனிக்காக இருக்கும். ஜாதிப்பூ, முல்லைப்பூக்குன்னு ஒரு யூனிக் வாசம் இருக்கிற மாதிரி இந்த பூக்குன்னு ஒரு வாசம் இருக்குது. இந்த பூ வந்து ஈஸியாக கடைகளெல்லாம் கிடைக்கல எங்கள் ஊரில். வீட்டில் தான் நிறைய வீட்டில் வளர்க்குறாங்க, பட் கடையில் கிடைக்காது. இந்த பூ உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.